MoneyVedam channel நேயர்களுக்கு அன்பு வணக்கம். Now I'm a fresh graduate. I landed a job. I'm in the first initial few years of my career. So இந்த மாதிரி இருக்கிற டைமில் what money matters should I follow or what money rules should I follow so that I get a very strong foundation for my personal finance அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. So if you are one of those young income earning professionals who is within the first 5 years of your career span, this video has some key takeaways for you guys. So first things first, now you need to have some artifacts. If you have landed a job or you're going for a formal sector job abdina, you have to have a few things. First is your Aadhaar card, which most of us will have. ரெண்டாவது PAN card. இது வரைக்கும் பேன் கார்டே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை அப்ளை பண்ணி ஒரு பேன் கார்டு வாங்கிக்கோங்க. தேர்ட் வந்து அ பேங்க் அக்கௌண்ட் விச் இஸ் அ ரெகுலர் ரெசிடென்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் விச் வில் ஆல்சோ பி யோர் சேலரி அக்கௌண்ட். ஸோ இந்த 3 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அண்ட் இந்த 3த்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் மொபைல் நம்பர். So you have to have a mobile number taken with your Aadhaar proof so that it is your own mobile number. You link that mobile number with your Aadhaar card. Once you do that, பேங்க்குக்கு போயிட்டு அந்த ஆதார் அண்ட் அந்த மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. தட் வில் பிகம், ஸோ தட் இஸ் அ 3-factor authentication மாதிரி ஆகிடும். ஸோ யோர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் லிங்க்ட் வித் யோர் ஆதார் அண்ட் யோர் மொபைல் நம்பர். And how do you do this with PAN? Just go to the income tax portal. If you are already in the income tax bracket la irkeenga அப்படினாக்கா you can go to the portal, register for the ID with your PAN and உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ரெஜிஸ்டர் யுவர் ஆதார்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹவ் டு லிங்க் யுவர் ஆதார் அண்ட் மொபைல் நம்பர் வித் யுவர் பேன். தட் இஸ் ஹவு த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ கெட்ஸ் ஆக்சஸ் டு ஆல் த 3. ஸோ ஒன்ஸ் ஆல் திஸ் இஸ் செட் அப், தேர் ஆர் ஃபியூ மணி மந்த்ராஸ் தட் வி நீட் டு ஃபாலோ. சில டூஸ் இருக்குது, சில டோன்ட்ஸ் இருக்குது. லெட்ஸ் லுக் அட் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் டூ, இஃப் யூ ஆல்ரெடி ஹாவ் லோன்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரை டு கிளியர் ஆஃப் ஆல் யுவர் டெட்ஸ். இட் குட் பி அன் எஜுகேஷன் லோன், இல்லை சிலர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட லோன் வந்து பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி வாட் எவர் லோன்ஸ் யூ ஹேவ், ஏதாவது லோன் இருந்ததுன்னா இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் இந்த லோனை வந்து கிளியர் பண்ணுங்கள். பிகாஸ் எஸ்பெஷலி எஜுகேஷன் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படித்து முடித்து வேலை கிடைக்கிற வரைக்கும் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்க போகுது. பட் த மினிட் யூ கெட் அ ஜாப் அண்ட் யூ ஸ்டார்ட் ரீபேயிங் யுவர் EMIs, இட் வில் கோ இன் த கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க, இல்லை சீக்கிரமாக ஃபோர்க்ளோஸ் பண்ணலைன்னா இட் வில் நிறைய பேருக்கு 7 வருஷம் 10 வருஷம்லாம் அந்த லோனை ஓப்பனாக வச்சுட்ருக்காங்க. நீங்கள் எடுத்த காசை விட நிறைய திருப்பி பேங்க்குக்கு கட்டிகிட்ருக்கீங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு பே ஆஃப் தட் லோன் ஆஸ் early as possible. ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினோடனே எல்லோரும் அந்த ப்ளோ தான் பண்ண போகிறாங்க. அப்புறம் அது காலப்போக்கில் ரொம்ப பழகிடும். ஸோ யூ வில் ஆல்வேஸ் பி ஸ்பெண்டிங். ஸோ கீப் அ வாட்ச் ஆன் யுவர் எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் நாட் தட் நம்ம ஏர்ன் பண்ணுறது இட்ஸ் only for us to spend, but don't spend beyond your means. That is why you need to be watchful of where your money is going, how you are spending and things like that. மூணாவது, definitely you need to your first expense must be savings. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பிகாஸ் let's say you are earning 50,000 rupees a month. நீங்கள் ஃபஸ்ட்டு சேவே பண்ணல, எல்லாத்தையும் ஸ்பெண்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லை நெகட்டிவாக கூட ஆயிரும். ஸோ சேவிங் வில் நாட் பி அன் ஹேபிட். டு மேக் சேவிங்ஸ் அ ஹேபிட், அட்லீஸ்ட் ட்ரை டு சேவ் 10% or 20% ஆஃப் யோர், அதுதான் ஃபஸ்ட்டு செலவாக இருக்கணும். 50,000 சம்பளம் வருதா, இல்லை 20,000 rupees சம்பளம் வருதா, ஃபஸ்ட்டு ட்ரை டு சேவ் ஈவன் 2,000 rupees or 5,000 rupees இஸ் குட் இனஃப். ஸ்டார்ட் தேர். அதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற காசை யூ கேன் ஸ்பெண்ட். ஸோ தீஸ் ஆர் 3 important do's for you when you are in the first 5 years of your career. So what are the don'ts? ஏற்கனவே ஒரு லோன் வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் don't saddle yourself with more loans. அது எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பை திஸ் பைக்கு, ஐ வாண்ட் டு பை திஸ் கார், ஐ வாண்ட் டு பை திஸ் மேக்புக் ஆர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய you'll be spending a lot of money. Nothing wrong in spending the money provided you save and then you pay for them. But இந்த மாதிரி assets வந்து நாங்கள் ஃபினான்ஸில் we will say they are depreciating assets because the minute you buy them they are only going to lose value, right? And இதை வந்து நீங்கள் கடன் எடுத்து வாங்குறீங்க அப்படின்னா டபுள் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ if you can afford, please save first and then pay for these purchases. இஃப் யூ கெனாட், அட்லீஸ்ட் 50% சேவ் பண்ணிவிட்டு 50% லோன் எடுத்துக்கோங்க. பிகாஸ் கிரெடிட் கார்டு லோன் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இட் வில் கண்ணுக்கு தெரியாமல் டெஃபினட்டாக 24% இன்ட்ரெஸ்ட் வில் கீப் கோயிங். இஃப் சம்படி ஆஃபர்ஸ் யூ அ டீல் லைக் 0% இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா தென் இட்ஸ் அ ஃபினாமினல் டீல், ரைட்? ஸோ யூ கேன் டேக் இட். அதர்வைஸ்
Most of them come with a very high interest rate. So please don't avail loans to buy any of your gadgets or your vehicles. இதே நீங்கள் வந்து education loan போகிறீங்க, like you want to do PG abroad, you want to avail a education loan, no? Fantastic. There's nothing wrong in taking that, because that is an investment for your future, for your career. அதனால் அது டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். And especially if you're going abroad, you will be able to, even if it is 50 lakhs or 70 lakhs, you will be able to repay that very quickly once you go abroad and secure a job after your PG. அதனால that is still fine. But any depreciating asset வாங்குறது வந்து டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது don't is, நான் டேக்ஸ் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு go and buy a wrong product. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, they'll go and buy an insurance because they want to save tax. Don't get me wrong, insurance is a phenomenal product. அது இருந்ததுனால தான் நிறைய குடும்பங்கள் வந்து இன்றைக்கி காப்பாற்றப்பட்டிருக்கு. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்பஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எதுக்கு வந்திருக்குன்னா, இட் இஸ் ஃபார் இண்டெம்னிஃபிகேஷன், அதாவது இழப்பீடு. அதுதான் அதோட எக்ஸாக்ட் தமிழாக்கம். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உழைச்சி we are going to save and we are going to earn for the family and make it big, right? But if let's say you're not there, who is going to save your family? So அந்த இழப்பீடு தான் இந்த இன்சூரன்ஸ். So you can very well go and take a term cover, a term insurance plan, which is a pure term plan. Illa you want to cater for the hospitalization of your family members, for your parents abdina, yes, you can definitely go and take one for covering the hospitalization expense. So idella vandu beautiful insurance products. But don't say that, okay, I want some return அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் மணி பேக் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி அந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. பிகாஸ் insurance is not really an investment product. If you want to invest, there are tons of products. You can look at what options are there and you can do that. So use the right tool for the right purpose. அது வந்து you have to understand what is tax, what is insurance, what is investment. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ரைட் டூலை என்கேஜ் பண்ணுங்கள். The last don't is a very interesting problem. First few years நீங்கள் சேவிங்லாம் பண்ணி வச்சுருந்த போது என்ன ஆகும், உங்களோட சர்க்கிள், உங்கள் நெட்ஒர்க்லேருந்து somebody will come and tell you there is this very interesting investment opportunity. இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் காசு போட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், இல்லை அடுத்த மாதமே உங்களுக்கு மாதம் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் they will lure you. இப்படி யாராவது உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்கன்னா, யுவர் அலர்ட் ஆண்டனாஸ் ஹேவ் டு கோ அப். பிகாஸ் இமேஜின் நம்மெல்லாம் we are all very small flies, right, in this entire investment world. நிறைய பேர் நிறைய விதமாக பணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. அப்படியே தெரிஞ்சாலும் யாரும் நம்மளுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறேன்னு வரவே மாட்டாங்க. ஸோ இஃப் there is nothing like extraordinary returns. Everybody can only aim for realistic nominal returns. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ், அன்பிலீவபிள் ரிட்டர்ன்ஸோட யாராவது வராங்க அப்படின்னாலே மோஸ்ட் லைக்லி they are scamming you of your hard earned money. So be very aware and don't get into anything of such of those investments. நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட்டுக்கு உள்ளே போகணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டேக் கைடன்ஸ். உங்கள் வீட்டில் எல்டர்ஸோ இல்லைனோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போ ப்ளீஸ் சீக் தட் அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு மேக் அ இன்ஃபார்ம்ட் டிசிஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே, இந்த டோன்ஸை பண்ணாலே, it will safeguard you and help you form a very strong personal finance foundation. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடங்கலாம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.